ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. அத்தியாயம் 6. ஆங்கிலத்தில் இருந்தது. அவளுக்கு படிக்க தெரியலை. விடிந்ததும் மச்சானுக்கு காப்பி போட்டு ஃப்ளாஸ்கள் ஊற்றி வைத்துவிட்டு அப்பத்தாவிடம் சொல்லிவிட்டு ஆச்சி வீட்டிற்கு சென்றவள் பரபரவன வேலைகளை முடித்தாள். காலை டிஃபன் 2 பேருக்கும் இங்கேயே சேர்த்து செய்து விட்டாள். மதிய சமையலும் முடித்து வர அப்பச்சி சாப்பிட்டவுடன் இந்த கவரை கொடுத்தவள், அப்பச்சி இந்த கவரை பார்த்து மச்சான் கலங்கி போய் ராத்திரி பூரா இருந்தாரு என்று நடந்ததை சொல்ல, அப்பச்சி அந்த காலத்து BA படித்தவர், வாங்கி பிரித்து படித்தவர். யோசனையாக இருக்க, என்ன பச்சி நீங்களும் அப்படியே இருக்கீங்க, ஏதாவது தப்பாக இருக்கா என்று அவள் தொடங்க, இல்லை பூமதி, யாருக்கும் அவ்வளவு எளிதாக கிடைக்காத ஒரு வாய்ப்பு உன் மச்சானுக்கு கிடைச்சிருக்கு. அமெரிக்காவில் போய் படிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது எப்படிப்பட்ட வாய்ப்பு என்று சொன்னார். என்னது அமெரிக்காவா? அது ரொம்ப தூரமாச்சே, அங்கே போனால் மச்சானை பார்க்கறது கஷ்டமாச்சே என்றாள். இப்போ மட்டும் என்ன, மாதம் ஒரு முறையாக அவன் இங்கே வர்றான், 2 வருஷத்துக்கு ஒரு முறை வர்றான். அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உன் மச்சான் தயங்குறது பணத்துக்காகத்தான். அவனுடைய திறமைக்கு படிக்க அந்த நாட்டு அரசாங்கமே ஸ்காலர்ஷிப் கொடுத்துருச்சு. அதனால் படிக்க 10 பைசா செலவு இல்லை. ஆனால் அங்கே தங்க, சாப்பிட, மற்ற செலவுகளுக்கு பணம் வேணுமே, அதுதான் யோசிக்கிறான் போல என்றார். இதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? இப்போ 1 வருஷமாக என்கிட்ட பணம் கூட வாங்கலை. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது. மாதம் எப்பவும் போல் நான் அனுப்புவேனே, அப்புறம் படிக்க போக வேண்டியது தானே என்று அவள் வெள்ளந்தியாக கேட்க, கணவன் மனைவி இருவரும் சிரித்தார்கள். நான் ஏதோ அசடு மாதிரி பேசிட்டேனா? அதுதான் இப்படி சிரிக்கிறீங்களா என்று அவள் கேட்க, அடி லூசு பூமதி, நம்ம ஊரில் முருங்கைக்காய் என்ன விலை என்று ஆச்சி கேட்க, 10 ரூபாய்க்கு 3 தருவாங்க, சீசன்னா 5-6 கூட தருவாங்க என்றாள். ஆனால் அமெரிக்காவில் ஒரு முருங்கைக்காய் 100 ரூபா, சில சமயம் 150க்கு 200 கூட விற்கும். நம்ம ஊரில் ஒரு நேரம் நல்ல ரிச்சான ஹோட்டலில் சாப்பிட்டா கூட ஒரு ஆளுக்கு 500 ரூபா, அதிகபட்சம் 1000 ரூபா வராது. ஆனால் அங்கே ஒரு நேரம் ஒரு ஆள் வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டால் எவ்வளவு குறைவாக சாப்பிட்டாலும் 3000 - 5000 ரூபாய் வரும் என்றார். ஆத்தாடி, 100 ரூபாய்க்கு முருங்கைக்காய் வாங்குறதா? கொள்ளையில் வாய்க்கிற முருங்கைக்காய்க்கு இம்புட்டு காசா? இம்புட்டு விலை கொடுத்து வாங்குற முருங்கைக்காயை சாப்பிட்டுட்டு அந்த சக்கையை கூட தூக்கி போட மனசு வராதே என்றால் இயல்பாக. அதுக்காக அதையும் சேர்த்தாடி திங்க முடியும்? போடி சின்ன குட்டி என்று ஆச்சு. அந்த நாட்டில் சம்பளம் அதிகம், அதனால் விலைவாசியும் அதிகம். பணத்தை மூட்டையாக கட்டிக்கிட்டு போய்த்தான் அந்த ஊரில் படிக்கணும். நிறைய பேர் அப்படி தான் வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகிறாங்க. வீட்டு வாடகை வேறு அதிகமாக இருக்கும். அதுதான் அங்கே படிக்க சீட் கிடைத்தும் போக முடியலையே என்று வருத்தப்படுகிறான். பாவம், என்ன பண்ணுறது, விதி அப்படி. அறிவும் திறமையும் இருந்தாலும் சூழ்நிலை வசதியிடம் கொடுக்கலையே என்றார். உத்தேசமாக எம்புட்டு பணம் ஆகும்னு தெரியலையே என்று அவள் குழம்ப, அந்த நேரம் வாசலில் வந்து நின்ற சக்திவேல் பூமதி என்று கூப்பிட, அச்சோ நேரமாச்சா, மச்சான் காலையில் சாப்பிடலையே என்று அவள் பதறி ஓட, பூமதி நானும் தான் சாப்பிட்டு மில்லுக்கு போகணும், உன் மச்சானுக்கு இந்த ஓட்டம் ஓடுற என்று கேலி செய்தார் அப்பச்சி. வெளியே ஓடி சென்றவள், இதை வந்துட்டேன் மச்சான் என்று சொல்ல, பாப்பா ஏன் வாசல்லையே நிற்கிற என்று அப்பச்சி வந்து கூப்பிட, குட் மார்னிங் சார் என்றான். குட் மார்னிங், உள்ளவா என்றார். அவனும் உள்ளே வர, பூமதி மச்சானுக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துக்கிட்டு வா என்று அப்பச்சி சொல்ல, வாப்பா வந்து உட்காரு என்றார். ஆச்சி எங்கே? அந்த அறையில் இருக்கிறா, வா வந்து பாரு என்றார். அவன் அப்பச்சி கூட அறைக்கு சென்று பார்த்து ஆச்சியிடம் உடல்நலம் பற்றி விசாரித்தான். மேலும் சில பயனுள்ள மருத்துவ குறிப்புகளும் கொடுத்தான். பிறகு ஹாலுக்கு வர பூமதி காப்பியுடன் வந்தாள். குடிப்பா என்றவர், பூமதி டிஃபன் பண்ணிட்டியா? ஆச்சு. சரி, சட்டுன்னு உன் மச்சானுக்கு பிடிச்ச ஸ்வீட் ஏதாவது பண்ணு, நாங்கள் சாப்பிட வர்றோம் என்றார். இல்லைங்க, நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்றோம் என்று சக்திவேல் கிளம்ப, வெடுப்பா, எங்கே சாப்பிட்டாலும் பூமதி தான் நமக்கு சமைக்கணும், இன்னைக்கு எங்கள் கூட சாப்பிடு என்றார். பிறகு அவனிடம்,
படிப்பு முடிந்து விட்டதாய், அடுத்து என்ன செய்ய போகிறாய் என்று விசாரித்தார். அவனும் அமெரிக்காவில் இருந்து வந்த வாய்ப்பு, ஆசிரியர்கள் அவனை அங்கே போய் படித்தால் சிறப்பான எதிர்காலம் இருக்கு என்றெல்லாம் சொன்னதை சொன்னான். அதற்கு எவ்வளவு செலவாகும், என்ன ஏது, அப்படி படித்தால் என்ன நன்மை, நல்ல வாய்ப்பு எப்படி இருக்கு என்றெல்லாம் கேட்டார். அதற்குள் பூமதி சக்திவேலுக்கு பிடித்த பால்கோவா செய்துவிட்டு சாப்பிட கூப்பிட, டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட, நீயும் எங்க கூட உட்காரு என்றார் அப்பச்சி. அவள் சிறுவயதிலிருந்தே இங்கே வளர்வதால் அவளுக்கு இங்கே எந்த தடையும் இல்லை. அவர்களுக்கு பரிமாறிவிட்டு அவளும் சாப்பிட்டாள். பிறகு மச்சான், நீ வீட்டுக்கு போ, நான் வந்துடுவேன் என்றாள். அவனும் கிளம்பி போய்விட, என்ன பச்சி விசாரிச்சிங்களா? உனக்கு இம்புடு புத்தி ஆகாது, இதுக்குத்தான் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு போயிட்டியே என்று மெச்சி கொண்டவர், முதல் வருடம் படிக்க மட்டும் நாம தான் செலவு பண்ணணுமாம். 2வது வருடம் அங்கே பார்ட் டைம் ஜாப் அங்கே உள்ள மருத்துவமனையில் கொடுத்துருவாங்களாம். ஏற்கனவே இவனுக்கு 2 வருட படிப்பு செலவும் இலவசம்னு தான் கடிதத்தில் இருக்கு என்றார். 1 வருடத்திற்கு எவ்வளவு செலவாகும் என்று பூமதி கேட்க, எவ்வளவு சிக்கனமாக இருந்தாலும் 20 லட்சம் வரும் என்றார். ஆத்தாடி, 20 லட்சமா என்று நெஞ்சில் கை வைத்தாள். பாவம், அதனால தான் அவன் கொஞ்சம் மனசு வெறுத்து போய் இருக்கான். ஆனாலும் தெளிவாக தான் இருக்கான். முதல்ல ப்ரைவேட்டில் தான் வேலை பார்க்கணும், பெரிய மருத்துவமனையாக இருந்தால் தான் அனுபவம் கிடைக்கும், கற்றுக்க முடியும் அப்படின்றான். பாவம்மா, எவ்வளவு கஷ்டப்பட்டு நீட் எக்ஸாம் எழுதி படித்து பாஸ் ஆகி எவ்வளவு பணம் கொட்டி படித்து பாஸ் பண்ணி வேலை வந்தால் வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆமாம், டாக்டருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 10-12 வருடம் படிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி படித்தால்தான் ஓரளவு சம்பாதிக்க முடியும், பேரும் கிடைக்கும். படிக்க அவங்க செலவு பண்ணின காசை எடுக்கிறதே பெரிய விஷயம் போல. அரசு மருத்துவமனையில் வேலை கிடைக்கிறதும் பெரிய கஷ்டம். நம்ம நாட்டில் எதற்கெடுத்தாலும் வரி தான். அப்படி வரி வாங்கியும் மக்களுக்கு கல்வியும் மருத்துவமும் இலவசமாக கொடுக்க முடியலை. எப்படி முடியும்? அரசியல்வாதிகள் சுரண்டியது போக மீதியைத்தானே ஏதோ மக்களுக்கு இலவசமாக கொடுக்கிறதா சொல்லிக்கிறானுங்க என்று கவலைப்பட்டவர், சரி விடுமா என்று மில்லுக்கு கிளம்பி விட்டார். அன்று முழுவதும் பூமதி யோசனையில் தான் இருந்தாள். சக்திவேல் கூட கேட்டான், என்ன பூமதி, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கேட்க, ஒன்றுமில்ல மச்சான், ஏதோ யோசனை என்றாள். சக்திவேல் ஊருக்கு போகும் வரை அவள் மில்லுக்கு வரவேண்டாம் என்று லீவு கொடுத்து விட்டார் அப்பச்சி. எனவேதான் அவள் வீட்டில் அவனுக்கு பிடித்ததாக கேட்டு செய்து போட்டாள். அப்பத்தாவும், ஏம்பா சக்தி, அதுதான் படிப்பு முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே என்று கேட்க, இல்லை ஆயா, இன்னும் வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையில் சம்பளம் பெருசாக இல்லை, அதனால் முதல்ல வேலை தான் என்றான். மறுநாள் காலை பூமதி அப்பச்சியிடம் தன் வீட்டு பத்திரத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்து, இப்போ எங்கள் வீடு எவ்வளவு போகும் என்றாள். திடுக்கிட்டவர், என்ன விளையாடுறியா, உனக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து அதுதான், அதை என்ன செய்ய போற என்று அதட்ட, அப்பச்சி உங்களுக்கு தெரியாதது இல்லை, நான் இம்புட்டு நாளாக கஷ்டப்பட்டதே என் மச்சானை நல்ல விதமாக படிக்க வைக்கணும் அப்படின்னு தான். அதை பாதியில் நிறுத்தினா எப்படி, இந்த குறைப்படிப்பையும் அது முடிக்கட்டும் என்றாள். இது சரியாக வருமா என்றார் ஆச்சி. ஏன் அப்படி சொல்கிறீங்க ஆச்சி? இல்லடி, அவனை பார்த்தாய்தானே, சினிமாக்காரன் மாதிரி இருக்கிறான். இப்போவே இன்னும் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் ஆள் இன்னும் சூப்பராக இருப்பான். ஆளும் அழகும் அம்சமுமாக இருக்கிற வெளிநாட்டில் படித்த டாக்டர் மாப்பிள்ளை கிடைக்குமா உங்கள் சாதியில்? இப்படி பையனை பார்க்கவே முடியாதே. எவளாவது கொத்திக்கிட்டு போயிட்டா என்னடி பண்ணுறது? அப்புறம் உன்கிட்ட இருக்கிற அத்தனையும் அவங்கிட்ட கொடுத்துட்டா உன்னை எவன் கட்டிக்குவான்? தாயும் தகப்பனும் சொத்து பத்து உள்ள பிள்ளைகளுக்கே இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குடி. அப்படி இருக்கும்போது இப்படி திடுதுப்புன்னு வீட்டை வைக்கிறேன்னா விற்றுட்டு எங்கே போவ? எங்கள் காலத்துக்கு சரின்னு எங்கள் கூட இருன்னு சொல்லுவோம். அது கூட மருமக ஒத்துக்கணும். நாங்கள் யாரோ ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருந்தால் எதுக்கு தனி சமையல் ஆள் அது இதுன்னு செலவு பண்ணணும்? இருக்கவே இருக்கு முதியோர் இல்லம், அங்கே போய் இருங்க அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? நாங்கள் போய்தான் ஆகணும். அப்போ நீ என்ன பண்ணுவ?
ஆகிறவனோ ஆகாதவனோ உன் சித்தப்பேன் பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறா, நீ அந்த வீட்டில் இருந்தால் யாரும் நாக்கு மேலே பல்லு போட்டு ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. இதுவே நீ எங்கேயாவது வாடகை வீட்டில் இருந்தால் ஊரில் உள்ள சல்லி பயலுக விடுவானுங்களா சொல்லு? நீயா ஒரு முடிவு எடுத்து வீட்டை விற்று உன் மச்சானுக்கு காசு கொடுக்கறதா சொன்னால் நாங்கள் சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு உன் மச்சான் உன்னை கட்டிக்கிட்டா நல்லது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? அப்போ உன் சொந்த பந்தம் எங்களை தான் பேசுவாங்க. அது சின்ன பிள்ளை, அது பேச்சை கேட்டு நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? குடியிருக்கிற ஒரு வீடு கூட இல்லாமல் அது இப்போ எங்கே போகும்? அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு ஊரே திரண்டு வந்து கேட்பாங்க. நாங்கள் என்ன பதிலடி சொல்கிறது? சரி, எங்களை விடு, நாங்கள் ஏதோ சொல்லி சமாளிக்கிறோம். நீ என்ன செய்வ? உன் மச்சானுக்கு இதுக்கு மேலே நீ ஒரு பைசா கொடுக்காத, அவன் படித்த படிப்புக்கு வேலை தேடட்டும் என்றார் ஆச்சி. இதற்கு பூமதி பதிலே பேசலை. ஆனால் அடுத்த 3 நாள் அவர்கள் இருவரிடமும் பேசவே இல்லை. கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். இது அவளின் இயல்பே இல்லை. அவள் வீட்டிற்குள் நுழைந்தால் வெங்கலக்கடையில் யானை புகுந்த மாதிரி அடுப்படியிலும் சத்தம் கேட்கும், அவள் வாயிலும் சத்தம் வரும். அடியே ஏன் ஆத்தா, அடியே என் ஆத்தா கொடுத்த சாமான்சட்டை பத்திரமா வையிடி, அதுக்குள்ளே உடச்சிருவா போல என்பார் ஆச்சி. உடச்சாத்தான் என்ன? இப்போ என்ன கெட்டுப்போச்சு? இந்த சாமான்களை யாருக்கு கொடுக்க போறீங்க? உங்கள் மருமகள் எல்லாம் இந்த காலத்து நான்ஸ்டிக் சாமானில் சமைக்கிறாங்க. அவங்க இதையெல்லாம் தூக்கி பரனில் போட்டுருவாங்க. அதுக்கு நானே நல்லா புழங்கிட்டு போகிறேன் என்பாள். பிறகு மில்லில் நடந்தது, ஊர்க்கதை, உலகக்கதை எல்லாம் ஆச்சிக்கு சொல்லுவாள். ஆச்சி நடமாட்டம் இல்லாமல் வீட்டோடு இருந்தாலும் எல்லா விஷயமும் இவர் காதுக்கு வந்துவிடும். எல்லாம் பூமதி உபயம்தான். அப்படிப்பட்டவள் இப்படி பேசாமல் இருந்தது பெரியவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் இது ஒன்றும் விளையாட்டு காரியம் இல்லையே என்று அவளை கூப்பிட்டு ஆச்சியும் அப்பச்சியும், இதுவரை நீ உழைச்சு அவனுக்கு கொடுத்த, நகை நட்டு கொடுத்த, சரி அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்லை, அதுக்கு முதலில் எங்களுக்கு உறுதி கொடு, அப்புறம் நீ அவனுக்கு எதை கொடுத்தாலும் சம்மதம் என்றார் ஆச்சி. நம்பிக்கை தான் வாழ்க்கை ஆச்சி. 13 வயசு பிள்ளைக்கிட்ட எந்த நம்பிக்கையில் என் அம்மா அவங்க அண்ணன் மகனை ஒப்படைச்சிட்டு போச்சு? என்னை மச்சான் கட்டிக்குவாருன்னு நினச்சிச்சா? இல்லை, நான் அவருக்கு பொண்டாட்டியே ஆகணும்னு நினச்சிச்சா? அவருக்கு எதையும் நான் செய்யலை. என் அம்மா என்கிட்ட கொடுத்த பொறுப்பை நான் சரியாக செய்யணும். அதுக்கு மட்டும்தான். நான் யாரையும் நம்பியும் இல்லை. உங்கள் 2 பேர் காலம் வரை நான் உங்கள் கூட இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்காமலா போகும்? மச்சான் படித்து வேலை பார்த்து சம்பாதிச்சு எனக்கு கொடுக்கணும் என்று நான் நினைக்கவே இல்லை. சரி, அவனுக்கு நீ இஷ்டப்பட்டு கொடுத்ததாவே இருக்கட்டும். அவனை கட்டிக்க உனக்கு ஆசைதானே என்று ஆச்சி கேட்க, மச்சானுக்கு என்ன கட்டிக்க இஷ்டம்னா கட்டிக்குவேன், இல்லைன்னா வேண்டாம். இதுக்கு தான் நாங்கள் வீட்டை விற்க மாட்டோம்னு சொல்கிறோம். இப்போ நீ செஞ்ச வர போதும். அவனுக்கு உன்னை கட்டிக்க இஷ்டம்னா சரி என்றார்.